Hello everyone, in this video we are going to focus a scheme named Merchandise Export from India scheme, right? So we got a short form in the MEIS and it is under the Ministry of Commerce and Industry. Let's discuss about this Merchandise Export from India scheme, right? So the scheme வந்து launch பண்ணப்பட்ட year வந்து பார்த்தோம் அப்படின்னா it is 2015 and the time period is 2015 to 20, right? So இது எதற்காக இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா to promote export from India, right? So இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து காம்படிட்டராக கொண்டு போய் சேர்க்குறது, அதாவது இந்தியன் ப்ராடக்ட்ஸை இன்னும் ஜாஸ்தி காம்படிட்டிவாக வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒன் ஆஃப் தி ஸ்கீம் தான் வந்து மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம், ரைட்? ஸோ அண்ட் இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ்க்கு கீழே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ் மார்க்கெட் ஸ்கீம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீம். இதில் வந்து நம்ம இந்தியா ஒரு மார்க்கெட்டாக பேஸ் பண்ணி வச்சுருப்போம், அதே மாதிரி இங்கே வந்து ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் சர்வ்டு ஃப்ரம் இந்தியா ஸ்கீம், இட் இஸ் ரிலேட்டட் டு சம் சர்வீசஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் விஷேஷ் கிருஷி அண்ட் கிராம் உத்யோக் யோஜனா, ரைட்? ஸோ விஷேஷ் கிருஷி கிராம் உத்யோக் யோஜனா. So இதுவுமே வந்து like நம்ம it is related to foreign trade policy alone, and now we are going to focus on this the last thing, right? Vishesh Krishi and Gram Udyog Yojana, VKGUY, right? So இந்த ஸ்கீம் பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு let's conclude this. ஸோ இதோடைய எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஏற்படக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து விஷேஷ் கிருஷி கிராம் உத்யோக் யோஜனா, ரைட்? ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா அண்ட் இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கீம் டு ப்ரமோட் அண்ட் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியும் இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்னும் பெட்டராக ப்ளேஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம். அண்ட் இதே இது வந்து மற்ற ஸ்கீம்ஸும் இருக்குது நமக்கு வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஸ்கீமில் ஃபர்ஸ்ட் இஸ் ஃபோக்கஸ் மார்க்கெட் ஸ்கீம் அண்ட் ஃபோக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்வ்டு ஃப்ரம் இந்தியா ஸ்கீம் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் விஷேஷ் கிருஷி கிராம் உத்யோக் யோஜனா. இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா இந்த ஸ்கீமுக்கு கீழே நம்ம எதெல்லாம் மேஜராக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வில்லேஜில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ரைட்? ஸோ வில்லேஜ் இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஃபார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், ரைட்? ஸோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். இது தவிர எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஆட்டோமொபைல்ஸ், ரைட்? இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ரைட்? இது போக நம்ம இந்த விஷேஷ் கிருஷி அண்ட் கிராம் உத்யோக் யோஜனாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய ஹை டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are compensating that, ரைட்? அதுதான் வந்து இந்த VKGUY ஸ்கீம், ரைட்? ஆர் யோஜனா. That's it with respect to Merchandise Export from India scheme, right? So இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, இது வந்து யார் இது வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா like it is initiated or notified by Directorate General of Foreign Trade and இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது தான் வந்து Ministry of Commerce and Industry. இவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ரைட்? That's it. ஓகே, திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ இந்த ப்ரொசீஜரை கிளைம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டையும் வந்து இதுக்கு கீழே வந்து எலிஜிபிள் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணுறதுக்காண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அண்ட் அதை அப்ளிகேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் கஸ்டம்ஸில் வந்து we are applying for some license registration. After that நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா like we are updating in the Directorate General of Foreign Trade அந்த சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டோம்னா it is done, right? So this is the procedure to claim the benefits for the produce. That's it. Thank you.